தீர்த்தமாடி பைரவனை தான் அழைத்து சாஸ்தாவை கைப்பிடித்து அந்த சிவன் அணைந்த பெருமாளோடு ஆட சன்னியாசியோடு தான் அழைத்து ஓடி வாரா வாராரே சுடலை மாடு படிவழகர் ஆடி வாரா திறக்குலை தாமரங்காய் இலையதிலே கொண்டு வைத்தார். அப்போது சுடலை மாடு அன்புடனே தான் எடுத்து அருந்தலுற்றார் மாக்கோடியை மாயாண்டியோ சுடலை ஈசல் மாவிசைக்கு பழி வாங்கி மாயாண்டி எதுரிப்பார். மந்திரவாதி பெரும்புலை அமைச்சி மிளை எடுத்து வாட மைச்சி மிளை தான் எடுத்து மாயாண்டியை அடைக்கலுற்றார். ஏம்படி சுடலை ஐயாவை சிமிழுக்குள் அடைத்துவிட்டு சண்டாள பாவி என்ன செய்தான் தெரியுமா? ஆத்தங்கரையை புதைத்து விட்டான். ஆற்றில் புதைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து சரி மனைவியை பார்த்து சொன்னான், தண்ணீர் கொண்டு வாடி. அடியே புலச்சி எண்ணெய் தேய்த்து தலைமுழுக வேண்டும், எடுத்து வாடி தண்ணீரை. என் அருமை மகளே எங்கே? அடாத தேவதையை அடக்கி பலி கொடுத்து விட்டேன் அடி என்று சொல்லுகிறான். சரி அழகான குடமெடுத்து தண்ணீர் கோருகிறாள். கட்ட சிமிழ் வெடித்தது. கட்டுடன் அந்த குடத்துக்குள் பாய்ந்த போது குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு